ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுற இமேஜஸை எப்படி பர்ஃபெக்டாக பிரிண்ட் அவுட்டாக எடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு கன்யூஸாக ரிசீவ் ஆகிட்ருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஃபைலை கிளிக் பண்ணுறேன். தென் ஓப்பன் போகிறேன். இதோட ஷார்ட்கட் கீ Ctrl+O. வாட்ஸ்அப்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற இமேஜ் இதில் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்ததும் உங்களுக்கு இப்படி ஒரு எரர் வரும். இது ப்ராப்பராக ஓப்பன் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட் நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல அந்த இமேஜில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஓப்பன் வித் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓப்பன் வித் போய் அதில் பெயிண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது பெயிண்டில் ஓப்பன் ஆகி வந்துடும். தென் ஃபைல் போங்க. ஃபைல் போய் சேவஸ், அதில் ஜேபிஇஜி பிக்சர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்படி சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகி வந்துடும். ஓகேவா? ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். நான் இந்த பர்ஃபெக்ட் பிரிண்ட் அப்படின்னு சொல்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதில் நியூ டாக் 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்து சேவ் கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அது ஈஸியாக உங்களுக்கு ஓப்பன் ஆகி வந்துடும். ஜஸ்ட் நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஃபோட்டோஷாப்பில் திரும்ப Ctrl+O ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நம்ம கொடுத்துருக்கோம் நியூ டாக் 2 அப்படின்னு. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்டேன்னா அது ஈஸியாக ஓப்பன் ஆகி வந்துடும். அப்படியே கொஞ்சம் ரைட்டில் வந்தீங்கன்னா அதில் லேயர்ஸ் அப்படின்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா லாக் சிம்பிள் இருக்கும். உங்கள் பாயிண்டர் ஹேண்ட் சிம்பிளாக சேஞ்ச் ஆகும்போது ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நியூ லேயர்னு வரும். இதில் ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. தென் நீங்கள் லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு க்ராப் டூல் இருக்கும். ஜஸ்ட் கவனிங்க. இந்த க்ராப் டூலில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே கவனிச்சிங்கன்னா விட்த்துன்னு கொடுத்துருப்பாங்க, ஹைட், ரெசல்யூஷன், தென் பிக்சல்ஸ் பெர் இன்ச். இதெல்லாம் கிளியர் பண்ணணும். அதுக்கு நீங்கள் கிளியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணி கிளியர் பண்ணிடுங்க. தென் ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். நாம் இதை க்ராப் பண்ண போகிறோம். கவனிச்சுங்க. ஓகேவா? இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னாலும் நீங்கள் எப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நல்லா கவனிச்சுங்க. ஓகே, இப்படி கொடுத்துட்டு இந்த டிக் மார்க் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ட்ரு கீ கூட கொடுத்துக்கலாம். இப்போ க்ராப் ஆகிடுச்சு. கவனிச்சுங்க. தென் நீங்கள் கீபோர்டில் Ctrl+T கொடுங்க. டீ கொடுத்ததுக்கப்புறமா இந்த பாயிண்டரை இந்த டாப் கார்னரில் கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறமா கீபோர்டில் Ctrl கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டரை எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு கவனிங்க. இப்படி சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இப்படி கொஞ்சம் மேலே கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? நல்லா கவனிங்க. இப்படி கொண்டு வந்து விட்ருங்க. கவனிச்சுங்க. தென் என்ன பண்ணணுன்னா லெஃப்ட் டாப் கார்னர்லையும் கொண்டு வந்துடுங்க. பாயிண்டர் இப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு கவனிங்க. நான் Ctrl கீயை ப்ரெஸ் பண்ணியே வச்சுருக்கேன். ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி லெஃப்ட்லையும் கொண்டு வந்துட்டால் போதும். கொண்டு வந்துட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் டிக் மார்க்கை கொடுக்குறேன். கொடுத்து ஓகே பண்ணிடுறேன். தென் கீபோர்டில் Ctrl+L ப்ரெஸ் பண்ணி லெவல்ஸ் கொண்டு வரேன். அதில் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத கவனிங்க. ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணி கொஞ்சம் உள்ளாடி கொண்டு வரேன். நல்லா கவனிச்சுங்க. கொண்டு வந்ததுக்கப்புறமா இங்கே லெஃப்ட்டில் இதில் கிளிக் பண்ணி கொஞ்சம் உள்ளாடி கொண்டு போயிடுறேன். ஓகே, ஃபைன். தென் ஓகே கொடுக்குறேன். தென் இமேஜ் போகிறேன். அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதில் பிரைட்னஸ் ஆர் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுறேன். பிரைட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, நல்லா கவனிச்சுங்க. ஓகேவா? தென் கான்ட்ராஸ்ட். ஓகே, இப்படியெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இந்த டெக்ஸ்ட்டோட கிளாரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்றேன். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கீபோர்டில் Ctrl ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓ கொடுத்துட்டிங்கன்னா ஃபைல் ஓப்பன் ஆகி வரும். அதில் எந்த இமேஜ் ஓப்பன் பண்ணணுமோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. இமேஜ் ஓப்பன் ஆகி வந்துடும். இங்கே கவனிச்சிங்கன்னா இமேஜோட பொசிஷன் ப்ராப்பராக இல்லை. அதை கரெக்டாக கொண்டு வரதுக்கு இமேஜில் கிளிக் பண்ணுறேன். அதில் இமேஜ் ரொட்டேஷன் 180 டிகிரி இருக்குது. 90 டிகிரி கிளாக் வைஸ், 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ். 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸில் கிளிக் பண்ணுறேன். இப்படி கிளிக் பண்ணதும் இமேஜோட பொசிஷன் கரெக்டாக வந்திருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நான் இதில் ரெக்டாங்குலர் மார்க்யூ டூல் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். நல்லா கவனிச்சுங்க. கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இமேஜ் போகணும். அதில் க்ராப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இமேஜ் க்ராப் ஆகிடும். இப்போ கவனிச்சிங்கன்னா இந்த இமேஜ் செலக்டடாக இருக்குது. இதை நமக்கு டீசெலக்ட் பண்ணணும். டீசெலக்ட் பண்ணுறதுக்கு கீபோர்டில் Ctrl+D கொடுக்குறேன். அந்த இமேஜ் டீசெலக்ட் ஆகிடும்.
டீசெலக்ட் ஆனதுக்கப்புறமா இது இன்னும் நாம் கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் கவனிச்சிங்க, ஐ ட்ராப்பர் டூல்னு இருக்குது. இதில் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரூலர் டூல்னு ஒன்று இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். நல்லா கவனிச்சிங்க, நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் இது வரைக்கும். ஓகே, ட்ரா பண்ணதுக்கப்புறமா இமேஜில் கிளிக் பண்ணுங்கள். அதில் இமேஜ் ரொட்டேஷனில் ஆர்பிட்ரரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி இங்கே எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இன்னும் இந்த இமேஜ் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் க்ராப் டூல்னு ஒன்று இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு க்ராப் பண்ண வேண்டிய ஏரியாவை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எக்ஸாக்டாக க்ராப் ஆகி வராது, கொஞ்சம் அவுட் சைட்லலாம் போயிருக்கும். அதை நாம் ரெண்டாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ட்ரு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிட்டா போதும், க்ராப் ஆகிடும். க்ராப் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நாம் பண்ண போகிறது, இதை கரெக்டாக ஆக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இங்கே லேயர் இருக்குது கவனிங்க, லேயர் லாக்கில் இருக்குது. அந்த லாக்கில் டபுள் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து அந்த லேயரை நான் அன்லாக் பண்ணுறேன். அன்லாக் பண்ணுறதுக்கப்புறமா கீபோர்டில் Ctrl+T கொடுக்குறேன். Ctrl+T கொடுத்துட்டு நல்லா கவனிங்க, இப்போ இந்த பாயிண்டர் இப்படி கொண்டு வரும்போது, கார்னரில் கொண்டு வரும்போது டபுள் எட்ஜட் ஆரோவாக இருக்குது. இதில் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டானா அந்த பாயிண்டர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கவனிங்க. இப்போ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அதை ட்ராக் பண்ணால் போதும். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வாங்க. கரெக்டான பொசிஷனுக்கு வர்றது வரைக்கும் இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். டாப், லெஃப்ட், ரைட் எல்லா கார்னர்லையும் நீங்கள் பண்ணிக்கலாம். எங்கே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அதில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்ன பண்ணுங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டுருங்க. பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது, ஜஸ்ட் இந்த டிக் மார்க் இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணிட்டா போதும். அப்படி இல்லைனா கீபோர்டில் என்ட்ரு கொடுத்துட்டா போதும். நெக்ஸ்ட் இந்த இமேஜோட குவாலிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு இமேஜில் கிளிக் பண்ணுறேன். அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கவனிச்சிங்கன்னா கர்வ்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதோட ஷார்ட்கட் கீ Ctrl+M. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைனை கிளிக் பண்ணி கொஞ்சம் மேலே கொண்டு போங்க. இப்படி கொண்டு போகும்போது இந்த இமேஜில் வர சேஞ்சஸை கவனிங்க, கொஞ்சம் பிரைட் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்படி நீங்கள் இமேஜோட குவாலிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்துட்டா போதும். நெக்ஸ்ட் இதை இமேஜ் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் போங்க. அதில் சேவ் அஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஃபைல் நேமில் எடிட்டட் இமேஜஸ் அப்படின்னு கொடுக்குறேன். எடிட்டட் இமேஜ் அப்படின்னே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஃபார்மேட்டில் JPEG ஃபார்மேட் செலக்ட் பண்ணுறேன். JPEG அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுக்குறேன். அது இமேஜ் ஃபார்மேட்டில் சேவ் ஆகும். இதில் குவாலிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணணும். மேக்ஸிமம் குவாலிட்டி கொடுத்துங்க. இதில் 12 அப்படின்னு வரணும். ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இமேஜ் ஃபார்மேட்டில் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒரு இமேஜை ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும். அதுக்கு இதில் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணி அந்த இமேஜை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதை ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் கவனிங்க. இந்த ஐ ட்ராப்பர் டூல் இருக்குல்ல, இதில் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி ரூலர் டூல் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் இந்த லைனை ட்ரா பண்ணுறேன். நல்லா கவனிச்சுங்க. லைனை ட்ரா பண்ணதுக்கப்புறமா இமேஜ் போகிறேன். அதில் இமேஜ் ரொட்டேஷன் ஆர்பிட்ரரி கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துட்றேன். கொடுத்ததும் இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்திருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். மூவ் டூவில் கிளிக் பண்ணுறேன். இதில் டபுள் கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். தட் மீன்ஸ் லாக்கை நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இப்போ க்ராப் டூல் எடுக்கிறேன். க்ராப் டூல் எடுத்து ஜஸ்ட் இதில் செலக்ட் பண்ணுறேன். நல்லா கவனிச்சுங்க. இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் என்ட்ரு கொடுக்குறேன். அது க்ராப் ஆகிடுச்சு. க்ராப் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது கவனிங்க. இதில் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணி லேயர் ஸ்டைல் கொண்டு வரேன். இதில் ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரோக் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை அவுட் சைட் அப்படின்னு இருக்குது, அதில் இன்சைட் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக் நான் கொடுக்குறேன். இங்கே பிளாக்கில் எப்படின்னு இருக்குது, இதில் கிளிக் பண்ணி கலரில் கிளிக் பண்ணி ஒயிட் கொடுக்குறேன். ஒயிட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இங்கேயும் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. இதில் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இந்த இமேஜ் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். தென் க்ராப் டூவில் கிளிக் பண்ணி எடுத்து இதை செலக்ட் பண்ணுறேன். ஓகே நல்லா கவனிச்சுங்க. அப்படி அந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, டாக்குமெண்ட்டோட இமேஜ் ஃபைல் அவ்வளோத்தையும் அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இங்கே லெஃப்ட்லையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே இருக்கட்டும். தென் கீபோர்டில் என்ட்ரு கொடுத்துருங்க. க்ராப் ஆகி வந்துடும். இந்த லாக்கில் டபுள் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறமா கீபோர்டில் Ctrl+L கொடுக்குறேன். லெவல்ஸ் வந்துடும். தென் இதில் 1 2 3 தேர்ட் ஒன்
ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேப்பர் இருக்குல்ல இதில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா இங்கே ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. நமக்கு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட்டில் இருக்கணும். அது என்ன பண்ணுங்கன்னா கீபோர்டில் எக்ஸ் கொடுங்க. எக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒயிட்டில் வந்துடும். திரும்ப எக்ஸ் கொடுங்க, சேஞ்ச் ஆகிறத பாருங்கள். ஓகேவா? அதுக்கு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இது பேட்ச் டூல். ஓகேவா? கிளிக் பண்ணிவிட்டு இப்படி செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஒயிட் ஏரியா எங்கே இருக்கோ அந்த இடத்துல இப்படி ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. தென் இந்த ஃபிங்கரையும் பேட்ச் டூல் கொடுத்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணி ஒயிட் ஏரியாவில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஆல்ட் கீ கொடுத்துட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் கண்ட்ரோல் எல் கொடுத்துருங்க கீபோர்டில். கொடுத்துட்டு இந்த லெவல் இருக்குல்ல இதை இப்படியே கொண்டு போய் கொஞ்சம் நல்லா டார்க் ஆக்கிடுங்க. ஓகே, நல்லா கவனிச்சுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும். நீங்கள் எப்படி பண்ண போகிறது ஆகலை, ஏன்னா எங்கள் செலெக்ஷனில் இருக்குது, அதை டீசெலக்ட் பண்ணணும். அது கீபோர்டில் கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட் பண்ணுங்கள். இப்போ கண்ட்ரோல் எல் கொடுங்க. எல் கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கவனிங்க, கொஞ்சம் டார்க்காகி வந்துட்டுருக்கோம். ஓகேவா? இப்படி பண்ணி விட்டுருங்க. பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கூட கொண்டு போவோம். ஓகேவா? கொண்டு போயிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு இங்கே டாட்ஜ் டூல்னு ஒன்று இருக்கும், இதில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் டாட்ஜ் டூல். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஹைலைட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? நார்மலாக மிட் டோன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஹைலைட்ஸ்ன்னு இருக்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இங்கே எக்ஸ்போஷரில் நான் ஒரு 20 கொடுக்குறேன். ஓகேவா? உங்களுக்கு இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துங்க. நான் ஒரு 20, 21 ஓகே இருக்கட்டும். கொடுத்துட்டு இந்த ப்ரஷ் சைஸை நீங்கள் பெருசு பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் இதில் ப்ரஷ்ன்னு இருக்குல்ல இதில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மாஸ்டர் டயாமீட்டர் அப்படின்னு இருக்கும், இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஓகே, வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நீங்கள் இப்படி நீங்கள் அடிச்சு விட்டுட்டா போதும். ஓகேவா? இப்படி கொடுத்து விட்டுருங்க. ஓகேவா? சேஞ்சஸ் வரதை நீங்களே பார்க்கலாம். ஓகேவா? இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? இவ்வளோதான் விஷயம். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப டீப்பாக வந்துடும். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு இப்போ நான் ஜூம் டூல் கிளிக் பண்ணுறேன். இதோட ஷார்ட்கட் கீ இசட் ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? திரும்ப நான் டாட்ஜ் டூலை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரொம்ப நல்லா போகணும், இங்கே வந்து உங்களுக்கு ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள், நல்லா போகணுன்னா திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது போயிடும். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக பண்ணணுன்னா இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட்டில் இருக்கணும். நீங்கள் ப்ரஷ் எடுத்துங்க. ஓகேவா? இந்த இருக்குங்க ப்ரஷ், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இதில் இது கொடுத்துருங்க. பார்த்தீங்களா? உங்களுக்கு அந்த ஸ்பாட் ஏரியாஸ் எல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. இங்கே பாட்டம்லேயும் இருக்குது. ஓகே, நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் நான் டாட்ஜ் டூலில் கிளிக் பண்ணுறேன். சிம்பிளாக இருக்க சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பண்ணிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் கலர் ரெட்டிஷாக இருக்கிறது, ப்ளூயிஷாக இருக்கிறது, அப்படி எல்லாம் இருக்கிறது ரிமூவ் ஆகிறத கவனிக்கலாம் நீங்கள். ஓகேவா? இப்படி சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா?